அடுத்து விஜய் பொறுத்த வரைக்கும் அவருடைய வாக்குங்கிறது வந்து திமுகவுடைய வாக்குகளை தான் பிரிக்கும், திமுக வாக்குகளை தான் பிரிக்கும். அதனால அதை பத்தி இதுல வந்து அது நல்லதுதான். விஜய் தனி அணியாக நிற்கிற பொழுது அது வந்து நல்லதுதான். இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய அந்த முடிவு இவர் சாஞ்சிட்டார்னா அது அவருக்கும் ஆபத்து. அதிமுக என்கிற கட்சிக்குள் பல மாறுதல்களை அது கொண்டு வரும். அக்னீஸ்வரன், பொதுச் செயலாளர் பொறுப்பு இருக்குமா இல்லையான்னு ஒரு அழுத்தம் வருகிற போது பாஜக கூட்டணி ஒருங்கிணைப்பு அப்படின்னு நகர்வதற்கு இபிஎஸ் வாய்ப்பு இருக்கா? அது சார், இப்போ வந்து நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தில் விசாரிக்க தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு தீர்ப்பு வருமேயானால் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை மேல்முறையீடு இருக்குது. அப்ப நம்ம பார்த்துக்கலாம். அப்பயும் அன்னைக்கு கேசிப்பேன்னா இது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்கும் நாங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உறுதியா இருப்பாருன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே. என்ன சார், இபிஎஸ் உறுதியா தாங்க இருப்பாருன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே? நான் இப்படி சொல்றேனே, பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவை மீறி தனிச்சு நின்று யாரு கூடயும் கூட்டணி இல்லாம வெற்றி வரும்னு பாஜகவே உறுதியா சொல்ல முடியாத போது பாவம் இந்த மாநில கட்சிகளை போட்டு ஏன் சார் ரொம்ப அடிச்சுக்கிட்டு விட்டுருங்க சார். இப்ப நான் கேட்பது, தாக்குவது ரொம்ப எல்லாத்தையும் அடிக்கிறது ஈஸி, ஆனா 5 பேர் அடிக்கிறத ஒருத்தர் தாங்குறாருன்னா வலிமை இல்லாமல இருப்பாரு. ரொம்ப யோசிக்க வேணாம். இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். சராசி சியாம் சார் சொன்னாரு, இதாவது ஒரு குறிப்பிட்டது அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து சமூகத்தையும் ஆதரித்து தான் வளர்த்தார். அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எல்லோரையும் ஆதரித்தான் இருப்பார். இவங்க போனதற்கு பிறகு ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாங்க. அதே மாதிரி இவர்கள் 3 பேரும் ஒரேதாக இருப்பதனால் எடப்பாடி பழனிசாமி அந்த சமூகத்துக்கே எதிர்ப்பு என்கிற பிம்பத்தை திரும்ப திரும்ப கட்டமைக்கிறாங்க. அவர்களுக்கு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பே தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் எதிர்ப்பு அல்ல என்பதை நான் பதிவு செய்யறேன். அதே மாதிரி நீங்க தைப்பூசத்துக்கு எத்தனையோ முதலமைச்சர் இருந்தாங்க, சாஃப்ட் இந்துத்துவான்னீங்கல்ல, ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தைப்பூசத்திற்கு தமிழர் திருநாளாக அதை நம்ம கொண்டாடுகிற போது முருகப்பெருமானையும் வழங்க வேண்டும் என்று நீங்க சார் சொன்னார்ல, நம்மளுடைய அண்ணன் சேகர் பாபு 365 நாள் அவர் வந்து 24 hours இருந்தாலும் கூட அவருக்கு முன்னாடியே உத்தரவு போட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அதனால அதிமுக சாஃப்ட் இந்துத்துவாவிலும் இன்னும் இருக்கு, நாளைக்கு இருக்கு. அதிமுகவுடைய சாஃப்ட் இந்துத்துவாவின் முகமாக திரு இபிஎஸ் இருக்கிறார், இருப்பார், இருக்க வேண்டும். அப்போதான் பாஜக உள்ள வர முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள.